ஒரு தூய சக்தி. தாவேக்கோட கொள்கை என்னங்க? ஊழலை ஒழிக்கிறது. இன்னைக்கு கன்னியாகுமரியில தாவேக்கோட தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் பக்கா மாசு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. நான் ஊழலை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன், என்னுடைய ஆட்சியில லஞ்சமே இருக்காது. யாரு? செங்கோட்டையன் பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ ஊழலை ஒழிக்க போற. 1991 96 வரைக்கும் வனத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று செங்கோட்டையன் மீது ஊழல் வழக்கு இருக்கா இல்லையா? அந்த ஊழல்வாதி என்னப்பா செங்கோட்டையனோட ஸ்லீப்பர் செல் இங்கே இருக்காங்களா? இல்லையா? என்ன பத்தி பேசினா கட் பண்ணி விட்டுட்டாரா? என்னாச்சு இருக்கா? தவுட்டு தற்கொலை, தவுட்டு தற்கொலை இல்ல. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. செங்கோட்டை ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப நல்லவர். செங்கோட்டை நம்ம நல்லவர், ரொம்ப நேர்மையானவர், உண்மையானவர். கீழே 100 ரூபாய் கிடந்தா கூட எடுக்க மாட்டாரு, புரிய மாட்டாரு. அப்படின்னா கொடுவேரியில 100 ஏக்கர் நிலம் வாங்கி வச்சிருக்காரு. எப்படி? கொடுவேரியில 100 ஏக்கர் தென்னந்தோப்பு அவங்க ஐயா வாங்கி வச்சதா? அவங்க தாத்தா வாங்கினதா? 100 ஏக்கர் தென்னந்தோப்பு. இப்ப எவ்வளவுக்கா இந்த ஊர்ல 100 ஏக்கருக்கு? சிரித்த முகத்தில் குழந்தை முகத்தில் இருக்கிற செங்கோட்டைய எப்படி சம்பாதிச்சீங்க? அந்த 100 ஏக்கரை சம்பாதிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை, அந்த வீகத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்களும் கொடுவேரி பக்கத்துல ஒரு 100 ஏக்கர் வாங்கிக்குவோம். நீ வனத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது சந்தன மரங்களை அதிகாரிகளை பயன்படுத்தக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் சி.வி. சண்முகம் சொல்கிறார், அன்னைக்கு மரங்கள் வெட்டியது அன்றைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் தான். இந்த செங்கோட்டையன் வண்டியில புக் இருந்துச்சு. அன்றைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் இந்தியாவிலேயே நடக்காத ஒரு கொடுமை வாச்சாத்தில் நடந்தது. வாச்சாத்தி வன்கொடுமையில கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த பழங்குடி பெண்கள் காவல்துறையால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அந்த பாலியல் வன்கொடுமையினுடைய சூத்திரதாரி யார் தெரியுமா? வனத்துறையோ அங்கிருந்த அதிகாரிகள் கிடையாது. அன்றைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்த இதே குழந்தை முகத்தில் ஒரு கொடூரன் இந்த செங்கோட்டையன். இந்த செங்கோட்டையன் உத்தரவால் தான் அங்க பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டது. ஆனால் சட்டசபையிலே இன்றைய தாவேகாவுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டையன் பேசுகிறார் சட்டசபையிலே. அம்மையா ஜெயலலிதா அவர்களுக்கே வந்து விபதி அடிச்சிருக்காப்ல. சட்டசபையில சார் பேசுனது இருக்கு. செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி தமிழக சட்டசபையில் நடந்த வாதம். இது சட்டசபை குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு. அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் தம்புசாமி கேள்வி எழுப்புகிறார். தமிழ்நாட்டில் இன்றைய தினம் லாக்கப்பில் மரணங்கள் அதிகரித்து வருகின்றன. அப்படிப்பட்ட மரணங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு அரசு விரைவான நடவடிக்கையை மேற்கொள்வதோடு அப்படிப்பட்ட குற்றங்கள் நடைபெறுகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகளை கொண்டு விசாரணை நடத்தாமல் நீதிபதிகளை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போன்று தர்மபுரி மாவட்டத்தில் வாச்சாத்தி என்ற கிராமம் தாக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நிறைய சொத்துக்கள் நாசப்பட்டிருக்கின்றன. அதன் மீது கைது நடைபெற்றிருக்கிறது, கற்பழிப்பு நடந்திருக்கிறது. அது பற்றிய விவரங்களை அரசு விரைவாக விசாரணை மாண்புமிகு பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு அன்றைய வனத்துறை அமைச்சர் யாரு? குழந்தை முகத்தில் ஒரு கொடூரன் இந்த செங்கோட்டை எந்திரிச்சு பேசுறாப்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அலுவலர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் குறிப்பிட்டது போல வாச்சாத்தி கிராமத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். அங்கே கற்பழிக்கப்பட்டது என்று கூட இங்கே பேசியிருக்கிறார். ஒரு தவறான தகவலை இந்த அவைக்கு தருகிறார். வாச்சாத்தி என்ற கிராமத்தில் ஏறத்தாழ
15 கோடி ரூபாய்க்கு சந்தன கட்டைகளை பதுக்கி வைத்திருந்தார்கள். சந்தன கட்டைகளை கடத்துவது அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுடைய தொழிலாக 2 ஆண்டு காலமாக நடந்து வந்திருக்க காரணத்தால் அரசுடைய கவனத்துக்கு வந்து அந்த கிராமத்தில் அதிகாரிகள் சென்றார்கள். அந்த அதிகாரிகளை மரத்தில் கட்டி வைத்து அடித்தார்கள். அதற்கு பிறகு பெண் காவலர்களை அழைத்து சென்று காவல்துறை, அது போன்ற வருவாய்த்துறை, வனத்துறை என்று இந்த 3 துறையும் சென்று அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பதுக்கி வைத்த சந்தன கட்டைகளை, டிராக்டர்களை சீஸ் செய்து கொண்டு வந்தார்கள். நீங்கள் சொன்னது போல கற்பழிப்பெல்லாம் அந்த கிராமத்தில் நடைபெறவே இல்லை என்று பச்சை பொய்யை சட்டசபையில் பேசியவர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் 9 முறை தேர்ந்தெடுத்த இந்த குழந்தை முகத்துல கொடுகுரன் இந்த செங்கோட்டையன். செங்கோட்டையனுக்கு விழுந்த வாக்கு என்பது செங்கோட்டையனுக்கு வாக்கு அல்ல, அது எம்ஜிஆருக்கு விழுந்த வாக்கு, ரெட்டலைக்கு விழுந்த வாக்கு. எம்ஜிஆர் என்ற மனிதர் உண்மையிலேயே ஒரு கொடை வள்ளலாக, உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதராக இருந்தார். எங்களை பொறுத்தவரை பாயும் புலிகளுக்கு 10 கோடியை அள்ளி கொடுத்த வள்ளல் என்பதால் எம்ஜிஆரை நாங்கள் போற்றுகிறோம், மதிக்கிறோம். எம்ஜிஆர்னாலதான் இவருக்கு செங்கோட்டையனுக்கு இந்த ஊர்ல எம்எல்ஏ உடைய செங்கோட்டையன் அப்படி என்னத்தை கிழிச்சிட்டாருங்க. ஏரி குளங்களை தூத்துட்டாரா? பள்ளிக்கூடம் கட்ட ஒரு அடிப்படை வசதி பொறியியல் கல்லூரி இல்ல, ஒரு அடிப்படை வசதியற்ற தொகுதியாக இந்த கோபிச்செட்டி மாறி இருக்கிறது. ஆனா அவரு 100 ஏக்கர்ல தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, சொகுசான வீடு, அதுவும் ஒரு வீடு கிடையாது, 4-5 வீடு, 4-5 வீடு. சென்னையில் ஒரு வீடு, இங்க ஒரு வீடு, எல்லாருக்கும் இருக்குதானே செய்தது. அப்புறம் கல்வியை மக்களுக்கு தந்திருக்க வேண்டிய உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் கல்வியை மக்களுக்கு தரல. கதிர் பொறியியல் கல்லூரி, கதிர் பொறியியல் கல்லூரி கட்டி இவர் சம்பாதிப்பாரு. ஆனா மக்களுக்கு கல்வி இலவசம் கிடையாது. இவரை வச்சுக்கிட்டு மரியாதைக்குரிய பக்காமாசு, நான் உண்மையை ஊழல பண்ண ஒழிக்க போறேன், லஞ்சத்தை ஒழிக்க போறேன், அதுக்கு முதல்ல செங்கோட்டையனை ஒழிக்கணும். எப்ப நேற்று வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காம பறிக்கிறாங்க. 2014 ஜெயிச்ச பிறகும் அமைச்சர் பதவி கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு கோபிச்செட்டி பாடத்துக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னைய தவிர. 2011 அமைச்சராக இருந்த செங்கோட்டையனுக்கு 2016 ஏன் அமைச்சர் பதவி கொடுக்கல? ஏன் கொடுக்கல? செங்கோட்டையனுடைய மனைவியும் மகனும் போய் கண்ணை கசக்கிட்டு போய் நின்னாங்க. வீட்டுக்கே வர்றதில்லை. இன்னைக்கு அந்த அம்மா சென்னையில் இருக்கு. அந்த அம்மாவுக்கும் செங்கோட்டையனுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஏன்னா நான் கேட்கிறேன், தாவே கழக எவனுமே குடும்பத்தோட வாழ மாட்டேங்கிறா? எவனுமே அங்க விஜய் குடும்பத்தோட வாழ்றதில்ல, ஆதவர்ஜனா குடும்பத்தோட வாழ்றதில்ல, ஆர்கே நகர் வேட்பாளர் மரியவன்சன் குடும்பத்தோட வாழ்றதில்ல. அந்த பக்கம் பார்த்தா அந்த மயிலாப்பூர் தாவேக்கா வேட்பாளர் பொருளாளர் வெங்கட்ரமணன் அவன் குடும்பத்தோட இல்ல. செங்கோட்டையனும் குடும்பத்தோட இல்ல. குடும்பத்தோட இருக்காரு, அவர் குடும்பத்தோட இல்ல. நான் கேட்கிறேன், தமிழக வெற்றி கழகமான பொண்டாட்டி எதிர்ப்பு கழகமானது? அன்னைக்கு நான் கேட்கல, ஒரு அம்மா கேக்குது. ஒரு அம்மா என்ன கேக்குது, கோயம்புத்தூர்ல தாவேக்கா ஓட்டு கட்டு போயிட்டு இருக்கான். அப்ப ஒரு அம்மா காய்கறி வித்துக்கிட்டு இருக்கு. ஏமா விஜய் வந்தாருன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுவார், ஓட்டு போடுங்க. எப்பா அவரு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கே நல்லது பண்ணலையப்பா, நாங்க இவ்வளவு தொலைவில் இருக்கோம், எங்களுக்கு எப்படிப்பா நல்லது பண்ணுவாரு? நாங்கள் கேட்ட போது திமுக எங்களை இயக்குதுன்னு சொன்னீங்க. இப்ப மார்க்கெட்ல இருக்கிற ஒரு அம்மா கேக்குது, என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்ப 2014 அமைச்சரா இல்லாத செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு 2019 காலகட்டத்தில் அமைச்சராகிறாரு. தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர், ஒரு பெரிய மனுஷன், ஒரு மூத்த அரசியல்வாதி என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் மீண்டும் அமைச்சராக்கப்படுகிறார் செங்கோட்டையன். அந்த எடப்பாடி பழனிசாமிக்கே உண்மையா இல்லாம, தன்னை 9 முறை ஜெயிக்க வச்ச ரெட்டலைக்கே உண்மையா இல்லாம, தன்னை வெல்ல வச்சு ஆள வச்சு அழகு பார்த்த அதிமுகவுக்கே உண்மையா இல்லாத செங்கோட்டைய தாவேக்காக்கு உண்மையா இருப்பார்னு அனில் குஞ்சிய நம்புறீங்களா? நீயாவது விஜய் ரசிகர், ஏதோ சுறா படத்தை பார்த்து போக்கிரி படத்தை பார்த்து விஜய்கிட்ட வந்திருப்ப. அந்த ஆளுக்கு படமும் பார்க்க தெரியாது, ஒன்னும் பார்க்க தெரியாது, ஒன்னும் தெரியாது. படமே கடைசியா அவர் வந்து உலகம் சுற்றுவாரி தான் பார்த்திருப்பாரு கடைசி படமா. அவரு நாளைக்கே திமுக ஒரு சீட்டு கொடுங்க வாயின்னு கூப்பிட்டா சத்தியமா சொல்றேன், செங்கோட்டையன் ஜெயிச்சா திமுக போக தயாரா இருக்காரு. ஏன்
செங்கோட்டையினால் அனுப்பப்பட்ட எல்லாருமே திமுக இருக்காங்க. முதலிடம் பெற்றால் என்கிற வரலாற்று வாய்ப்பை எழுதுங்கள். ஒரு நாட்டிலே பொறியாளர் தோற்கலாம், மருத்துவம் தோற்கலாம், ஆனா உணவை தருகிற விவசாயி தோற்கக்கூடாது. ஆகவே உயர்ந்த சின்னமாக இருக்கக்கூடிய விவசாய சின்னத்திலே 1ஆம் இடத்திலே இருக்கிற அக்கா சீதா லட்சுமி அவர்களுக்கு ஏன் சுமக்கும் உழவன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க.